ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. அவர் அங்க இருக்கிற எல்லா வியூவும் பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ ஒரு ஆடியோ கேக்குது. இப்போ ரெக்கார்ட் பண்ற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு டிவைஸ் எடுத்து தலையில பிக்ஸ் பண்ணிக்கிறாரு. கடல்ல இருக்கிற அழகான வியூ எல்லாம் படுத்துட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் பாக்குற விஷயத்த வேற யாரோ வெளியிருந்து பாக்குற மாதிரி வியூவை காமிக்கிறாங்க. இப்ப பார்த்துட்டே இருக்கும் போது அவர் பயப்படுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவர் யாரோ ஒருத்தவங்களோட மடிய படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. அலறி போறாரு. இப்போ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு லேடி வெளியே இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சிஸ்டத்தை வச்சு. அவங்களுக்கு இப்போ அலாட்னு சொல்லிட்டு பாப்பப் வந்துகிட்டே இருக்கு. என்னாச்சு ஏப்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க டிவைஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வயசானவர் அந்த இடத்துல இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கிட்ட அந்த டிவைஸ போட்டு பார்த்தா இப்ப அவர் இருக்கிற இடத்துல அவர் ஃபீல் பண்ற உணர்வை இவங்களால பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு போறாங்க. ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தங்க நடந்து வராங்க. ஆனா உருவம் தெரியல. மண்ணு மட்டும் நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த வயசானவரை அலறி அடிச்சுட்டு தண்ணி கிட்ட வேகமா ஓடி போறாரு. வராத இங்கிட்ட வராத அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுன்னு பாத்துட்டே இருந்தா இப்ப இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் நிக்குது. அது டக்குன்னு வயசானவர் கிட்ட போய் நிக்குது. அவர் காதுல ஏதோ சொல்ல அவர் பயந்து போறாரு. இப்ப தண்ணியை தூக்கி பார்த்தா அவருக்கு மேல ஒரு ரெட் கலர்ல கேட் இருக்கு. அதை பார்த்து பயப்படுறாரு. இப்ப தண்ணியில அதை அவரை முழுகடிச்சு கொலை பண்ணிடுது. இதை பார்த்த அந்த லேடி அலற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கரண்ட்ல அவங்க ஒரு டிவைஸ போட்டுட்டே இருக்கும் போதே தலையில இருந்து ரத்தம் ஊத்திட்டே இருக்கு. தரையில ஃபுல்லா தண்ணி இருக்கு. அவங்களும் இறந்துடுறாங்க. அந்த தீவுக்கு திரும்பவும் யாரும் அந்த டிவைஸ போட்டுட்டு லைவ் அங்க போற மாதிரியே காமிக்கிறாங்க. இப்போ இறந்து போன அந்த லேடி அங்க நிக்கிறாங்க. ஹாய், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். இந்த இடத்த பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ முன்னாடி இருக்கிறது ஹீரோ. அவர் தான் இந்த டிவைஸ போட்டுட்டு இந்த இடத்த பாக்குறாரு. இந்த இடத்த நான் தான் உருவாக்குனேன். இந்த மொத்த லாண்டியுமா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஆமாங்க, இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். மக்கள் இருந்த இடத்துல இருந்து அழகான இயற்கையான காட்சிகளை ரியலா பாக்குற மாதிரி இந்த டிவைஸை நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. பட் இன்னுமே எங்களுக்கு சில ஆட்கள் தேவை. உங்களை மாதிரி எங்க டீம்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் ஸ்மார்ட்டானவங்க. அவங்க கூட சேர்ந்துதான் ஹெட்டா நான் இந்த ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. ஏன்னா நீங்க ஒரு பிரைன் ஸ்பெஷலிஸ்ட். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க வருவாரு. ஆனா அவரை டச் பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோ விசிட்டரா தான் வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த லேடி ஹீரோ கிட்ட வந்து இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ டக்குன்னு ஹீரோ தலையில இருக்க அந்த டிவைஸை யாரும் எடுக்கிறாங்க. பார்த்தா இவர் ஷிப்ல தான் வந்துட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற பேசஞ்சர்ல ஒரு பொண்ணு தான், சார் இது என்ன டிவைஸ் வித்தியாசமா இருக்கு, இதுல ஏதோ நீங்க பாக்குறீங்கன்னு தெரியுது, நான் அதை ட்ரை பண்ணவா அப்படின்னு போது ஹீரோக்கு இப்ப கான்சியஸே வரும். இல்ல இதெல்லாம் நீ எடுக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிடாரு. லேப்டாப்பை க்ளோஸ் பண்றாரு. இப்போ அங்க போயிட்டு இருக்க பேசஞ்சர்ல ஒருத்தங்க அந்த பொண்ணை தெரிஞ்சவங்க போல. தெரியாத ஆட்கள் கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது, ஏன் அங்க போற வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து நிக்கிறாரு. இப்ப அவங்க கப்பல்ல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்காக. பின்னாடி பேக்ரவுண்ட்ல பேசஞ்சர் நம்ம இப்ப அந்த தீவுக்குள்ள போக போறோம், சோ உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் வருது. இப்ப ஹீரோ பிக்கப் பண்ணிக்க அந்த கம்பெனி சேர்ந்த ஒரு ஆள் வருவாரு. அவரும் சார் நாங்க இங்க என்ன பண்றோம் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு போது நல்லாவே தெரியுமே, என்விரான்மெண்ட் அப்படியே ஃபேக்கா டிஜிட்டலா நீங்க உருவாக்குறீங்க, இதனால மக்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும் போது பக்கவா சொல்றீங்களே சார் அப்படின்னு டிரைவ் பண்ணிட்டே போகும்போது அந்த இடத்துல அந்த ரெட் கலர் கேட்டை பாப்பாரு. என்ன அது அப்படின்னு போது யுகா அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவங்க இருப்பாங்க சார். இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் அங்கதான் போவாங்க. அந்த இடத்துக்குலாம் நம்ம போறது இல்ல, சோ அது நமக்கு சம்மந்தமே இல்ல சார். யார் அந்த உகா? அவங்களா? அவங்க ஒரு மந்திரவாதி. இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்கதான் பார்க்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. இப்போ அவங்க ஒரு வயசான நிப்பாரு. அவர் தான் எல்லா லக்கேஜும் எடுப்பாரு. ஹீரோட பாக்ஸ் எடுக்கும்போது இல்ல நான் எடுத்துக்கிறேன் போது யார் அந்த வயசானவர் ஹீரோ வந்து கேட்பாரு. இந்த வயசானவர் இங்க நம்மளுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாரு, இவருக்கு தெரியாத விஷயமே இல்ல, உங்களுக்கு ஏதாவது கேளுங்க அவர் பண்ணி கொடுப்பாரு, நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ வெளியே கடல் இருக்கு. அந்த கடல்ல இருக்க வியூ எல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க ஒர்க் பண்றவரு சார் வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. 2 பெண்கள் 2 ஆண்கள் இங்க கிளீன் பண்றவர். அவங்க எல்லாருமே அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ கேட்கிற ஒரே கேள்வி என் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டு இருப்பார். சார் வேலை வந்த உடனே ஆரம்பிக்கிறீங்களே அது ஓகே, கொஞ்சம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்களேன் போது அவரோட பேரை மட்டும் சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்றாரு. இதை பாருங்க ரொம்ப அட்வான்ஸ்டா நான் ரெடி பண்றது அப்படின்னு சொல்லும் போது அது கிளிக் பண்ணி பார்த்தா இவங்க இப்ப கடல்ல நிக்கிற மாதிரியே இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப குஷியாயிரும். சார் எப்படி சார் இது, என்னால இன்னுமே மண்ணோட வாசனை கூட உணர முடியுது, எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்
புதுசா ரொம்ப ரியலா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹீரோ கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆமா, இதுதான் நம்ம பிரைன்ல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் சென்ஸ். நம்ம எல்லா விஷயத்தையும் வியூ பண்ண முடியும், ஆனா ஸ்மெல்ல வச்சுதான் அது ரியல் நேரம் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் நான் இதுல பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. இப்ப சடனா அந்த இடம் இருட்டா மாறுது. அவருக்கு முன்னாடி ஒரே ஒரு வெயிட் இருக்கு. இது படத்தோட ஸ்டார்டிங்ல வந்த அந்த சீன் தான். எனக்கு ஒண்ணும் புரியல, இது எந்த இடம், இது நான் ஸ்கேன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த வீட்டுக்கிட்ட ஒரு வயசானவன் நிக்கிறார். அவருக்கு பின்னாடி யாரோ ஒரு லேடி நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு. அப்படியே பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு உருவம் நடந்து வந்துகிட்டு இருக்கு. பயந்து போன அவர் கீழே விழுகிறாரு. தண்ணியா இருக்கு. இப்ப டக்குனு ஒர்க் பண்றவங்களா, சார் போதும் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்துப்பீங்க, டயர்டா இருக்கும், இந்த டிவைஸ் எல்லாம் பக்காவா தான் இருக்கு, ஆனா இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, இது கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரியும், நான் இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் யாருக்கும் தெரியலன்னு. ஓகே, நான் 5 நாள் டிராவல் பண்ண டயர்டா இருக்கேன் போல, நான் கொஞ்ச நாள் தூங்கிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ திரும்ப இப்ப அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கும். அப்ப இல்லைன்னா நம்ம பார்த்தது கனவுல உண்மைதான் போல நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே, உங்க சீஃபை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்றத சொன்னும் போது, சார் உங்களுக்கு தெரியாதா எங்க சீஃப் ஒரு நாளுக்கு முன்னாடிதான் இறந்து போனாங்க அப்படின்னு போது இதுக்கே ஹீரோ ஷாக் ஆயிடுவார். ஏன்னா அவங்க இவரை வர வைக்கிறதுக்காக லைவான ஒரு வீடியோவும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க இங்க இருப்பாங்கன்னு நினைச்சுதான் ஹீரோ வந்திருப்பாரு. ஆனா அவங்க இறந்து போன விஷயம் அவருக்கு தெரியாது. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ இங்கதான் வாழ போறதுக்காக சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தரணும். அதை சப்மிட் பண்றதுக்காக ஒரு ஆபீஸ்க்கு போறாரு. அதெல்லாம் பாக்குறாங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. அதே இடத்துல வேற ஒருத்தர் இருப்பாரு. ஓ நீங்களா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனா ஒருத்தவங்களோட சாம்பலை எடுத்து கொடுப்பாரு. உடனே அந்த ஆளும், ஏய் இல்ல இவரு இல்ல, அது வேற ஒருத்தங்களுக்காக வெய்ய ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த லேடி இருந்தாங்களே அந்த இடத்துல தானே வேலை பாக்குறீங்க, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, சின்ன வயசா இறந்துட்டாங்கன்னு போது உங்களுக்கு அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமான்னு போது, எப்படி இறந்தாங்கன்னு தெரியல சார். இப்போ அவங்க எனக்கு இறந்தாங்கன்னு தெரியுமான்னு போது, 14ஆம் தேதி மார்ச் சார் அப்படின்னும் போது ஹீரோ யோசிப்பார். அவருக்கு லைவா வந்து அந்த வீடியோவும் மார்ச் 14ஆம் தேதி தான் வந்திருக்கு. சோ அவங்க நமக்கு வீடியோ அனுப்பின பிறகுதான் இறந்துருப்பாங்க, அப்பவே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கேன்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ அவங்க ஹீரோனி வராங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வயசானவங்க இறந்துருப்பார்ல, அவரு ஹீரோனியோட அப்பா தான். அவரோட சாம்பல் எடுத்துட்டு போகதான் வந்திருப்பாங்க. அவங்க இந்த கிராமத்துக்கு புதுசுதான். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி போவாங்க. பஸ்காரன் ஓடிட்டே போகும்போது பஸ் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி பாதி வழியே இறக்கி விட்டுருவாங்க. ஹீரோயினியும், சார் இங்க ஏதாவது டாக்ஸி இருக்கா, அதெல்லாம் இல்லம்மா, நீ கொஞ்சம் நடந்துதான் போகும், கிட்டதான் நடந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. ஹீரோயினுக்கும் ஒன்னும் தெரியல, அவர் யார்கிட்டயும் பேசாம கொஞ்சம் சைலண்டா இருக்கிற டைம். அவர் போன்ல இருக்கிற கூகுள் மேப் போட்டு நடந்து போயிட்டே இருப்பாரு. ஹீரோயினி தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சுத்தி லக்கேஜ் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ நடந்து போய் பார்த்தா மேப்ல கரெக்டா கடல் கிட்ட வந்து காமிக்குது. ஏன்னா கூகுள் மேப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஹீரோனிய பாக்குறாரு. ஹீரோனியும், நீங்களும் அந்த இடத்துக்கு புதுசு தானே, எனக்கும் வழி தெரியல, கொஞ்சம் கைட் பண்றீங்களா அப்படின்னும் போது முதல்ல வந்து டக்குன்னு ஒரு ஆள் வராரு. இவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா அந்த வயசானவர் தான். ஹீரோவும், நீங்க என்ன சார் இங்க பண்றீங்கன்னும் போது அங்கதான் ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போவோமோ அந்த பாட்டியும், எனக்கு தெரியும் நீங்க இங்க கீழதான் வந்திருப்பீங்கன்னு, கடமை தான் உங்களை என்கிட்ட வர வச்சிருக்காருன்னும் போது ஹீரோனு, என்னோட அப்பா இறந்துட்டாரு, அவரோட சாம்பல் எடுக்கதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னும் போது, அப்படியாமா, இவனும் கவலைப்படாதுன்னு சொல்லி அவங்களோட கையை பிடி அப்படி அவங்க கையை பிடிக்கும் போது அவருக்கு நிறைய விஷயங்கள் கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ டக்குன்னு அவரோட சாம்பல்ல இருந்து தண்ணி லீக் ஆகுற மாதிரி அவளுக்கு தெரியும். பயந்து போயிருவா. இப்ப அவங்க ஹீரோட கையை பிடிப்பாங்க. ஹீரோ கையை பிடிச்சோடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பார்க்க வந்தவங்க நீங்க பார்த்த அன்னைக்குதான் இறந்து போயிருப்பாங்கன்னும் போது ஹீரோக்கு இதெல்லாம் வினோதமா இருக்கும். நான் அதெல்லாம் நம்புறது இல்லை அப்படின்றது ஹீரோ சொல்வார். இப்ப அந்த பொண்ணுக்கு பயம் வரும், மயக்க போடுற மாதிரி இருக்கும் போது ஹீரோ பிடிப்பாரு, அந்த பாட்டியும் பிடிப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே அந்த இறந்து போன 2 பேரோட ஆவி நிக்கிற மாதிரியே ஹீரோக்கும் தெரியும். ஹீரோ பயந்து போயிருவா. சரி நான் கிளம்புறேன் போது இந்த பாட்டி, நீங்க 2 பேரும் பத்திரமா போங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயினே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோனி, நான் நினைச்சு கூட பாக்கல என்ன இந்த இடத்துக்கு வருவேன், எனக்கு என் அப்பா பிடிக்காது, எனக்கு சின்ன வயசு என்னோட அப்பா என்னையும் அம்மா விட்டுட்டு வந்துட்டாரு, கடைசியில பார்த்தா அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரும்போது ஹீரோ பார்த்து, யார்கிட்ட பேச மாட்டீங்க போல அப்படின்னு, உங்களுக்கு எப்படி தெரியும், பார்த்த உடனே அவங்களை கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. சரி நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு வரோம், இந்த நேரத்துல எந்த ஆளும் வெளியே வரமாட்டாங்களா அப்படின்னு பேசும்போதுதான், சரி நீங்க இங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்கன்னு ஹீரோனி கேட்பாங்க. நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். என்ன விதமான ப்ராஜெக்ட்? டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னா என்ன, நீங்க பார்க்காத விஷயம் நீங்க நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கும் அப்படின்னும் போது, ஏதோ சொல்றீங்க ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாவா இருக்கு, சரி வாங்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தாங்கன்னா அந்த இடத்த கூட்டிட்டாங்க. இப்போ ஹீரோக்கு தூக்கி வேற போட்டுட்டு, ஏன்னா அந்த இடம் தான் அவருக்கு கண் முன்னாடி தெரிஞ்ச இடம். இந்த இடமா அப்படின்னு சொல்லி பதறி போய் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஹீரோனை கூப்பிட்டு, எனக்கு ஒரு டவுட், உங்க அப்பா இங்க ஏதாவது லேடி கூட வாழ்ந்திருந்தாரான்னு போது, லேடியா, எனக்கு அப்படி தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க போது ஹீரோ வேகமா வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் வேகமா அந்த சிஸ்டம்ல யாரா அந்த வயசானவர், அவரும் இங்க இருந்து சீஃபும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்றத துருவி அங்க இருக்கிறவங்க கிட்டயும் கேட்பாரு, சிஸ்டம்லயும் பாப்பாரு. அப்ப அங்க இருந்து ஆட்களும் இவங்க 2 பேரும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்க எங்களுக்கும் ஐடியா இல்ல, பட் இந்த இடத்த ஸ்கேன் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னும் போது, இல்ல உங்களோட சீஃப் இங்க வேற ஒரு ப்ராஜெக்ட் சீக்ரெட்டா பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, அந்த ப்ராஜெக்டோட ஃபைனல் அப்போதான் அவங்க இறந்து போயிருக்காங்க, அந்த வயசானவரும் அவங்களும் இறந்து போன நேரம் நாள் எல்லாமே ஒண்ணு, ஆனா ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கு, அவரு வீட்டுக்குள்ள இருக்காரு, இவங்க இந்த ரூம்குள்ள இருந்திருக்காங்க, ஆனா 2 பேரும் கடலை பார்த்திருக்காங்க, அவங்களை சுத்தி தண்ணி இருந்திருக்கு, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு, நான் லாஸ்ட் இந்த வீடியோ பார்த்தேன், இது யாருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க சீஃப் லாஸ்ட் பார்த்த வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாங்க, அவங்க கடல்ல இருக்காங்க, அவங்க கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, இப்ப டக்குன்னு ஒரு உருவம் வருது, இங்க இருக்கவங்களா பயந்து போறாங்க, சார் என்ன உருவம் இது, இதுக்கு இது ரெக்கார்ட்ல பதிவாய் இருக்கணுமோ அதுதான் எனக்கும் தெரியல, இதுல வேற ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு. இங்க ஹீரோனே காமிக்கிறாங்க, அவங்க அப்பா கிட்ட இந்த திங்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருப்பாரு, அந்த ஃபார்மா பார்ப்பாங்க, அதுக்கடுத்து நிறைய செக் புக் இருக்கும், அதுல நிறைய பணங்கள் அப்பாவுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருந்திருக்கும், அதுல அவங்க பொண்ணோட போட்டோவை அவங்க பார்ப்பாங்க, என்ன அவ்வளவு விரும்பிருக்கீங்கன்னா என்னை விட்டு எதுக்குப்பா விலகி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சாம்பலை பார்த்து அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு, உங்க மேம் பண்ண ப்ராஜெக்ட் பேரு பிரைன் சிங்க்ரோசிட்டி, மனுஷங்களோட உடல் அமைப்பு ஒன்னா இருக்கும், ஆனா அவங்களோட மூளைகள் வித்தியாசமா வேறுபட்டு இருக்கும், சில பேருக்கு கோபம் அதிகமா வரும், சந்தோஷம் துக்கம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும், இது எல்லாமே உங்க பாஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வியூவா பார்க்கும் போது அந்த உணர்வும் அதுவும் ரியலா கனெக்ட் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு, சோ ஒரு இடத்த நீங்க பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தவங்களோட உணர்வு மாதிரி தான் சிமிலரா இருக்கும், அதனாலதான் அவங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் கேட்டவங்க இப்படி இல்லாம மேம் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு இதை பத்தி ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனே அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ கிட்ட என்ன நடக்குது உங்க கம்பெனில, எங்க அப்பாவுக்கு உங்க கம்பெனில இருந்து டெய்லியும் நிறைய பணங்கள் வந்துகிட்டு இருக்கு, எங்க அப்பா உங்க கம்பெனிக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணாரா, என்ன விஷயம் நடக்குது, என் அப்பா கூட ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொன்னீங்களே யார் அவங்க, என் அப்பா உங்க பாஸும் இறந்து போன நாள் நேரம் ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஹீரோனி நிறைய கேள்வி கேட்பாங்க. இதுக்கான பதில் ஹீரோ கிட்ட இல்ல, எனக்கு தெரியாதுங்க என்ன நடக்குது, பட் நீ கவலைப்படாத, உன் அப்பாக்கு என்ன நடந்ததுன்றத நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்றத ஹீரோ சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க பிரைன்ல நடக்கிற விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த வியூவா கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு மூர்லி ஹீரோ ஃபார்முலாவா நிறைய போடுறாரு. சரி, இப்ப உங்களை வச்சு இந்த மெத்தட் டெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருக்க எல்லாரோட பிரைனும் எப்படி வேலை செய்யுதுன்றத டேட்டாவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோல பாதி கட்டான கிளிக்கு ஆன் ஆகுதான்னு ட்ரை பண்ணுவார். ஆனா இனிமே நிறைய ஃபீலிங்ஸ் எங்களுக்கு தேவை, அப்பதான் இந்த வீடியோ ஃபுல்லா கவர் ஆகுன்ற மாதிரி பாப்ப போறோம். வேற யாருக்கு நான் டேட்டா கலெக்ட் பண்ணும் போது யோசிக்கும் போது ஹீரோன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னோட அப்பா உங்க ஆபீசர் இறந்து போனா அந்த நாள் நேரம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குன்னும் போது தான் இந்த விஷயத்த ஆல்ரெடி யார் ரிப்பீட் பண்ணிருப்பாங்கன்னா அந்த வயசான பாட்டி. அவங்க தேடி ஹீரோ டிவைஸோட போவாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த பாட்டி வச்சு ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்லி அந்த வீட்டை சுத்தி எல்லாருமே கும்பலா இருப்பாங்க. ஹீரோக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்ப அந்த பாட்டி கிட்ட உங்களுக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது என்ன தோணுது, என்ன நடக்குதுன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீலிங்ஸா அவரும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த பாட்டியும் என்ன ஆனாலும் பயப்படாதமா நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மேல கை வைப்பாங்க. இப்போ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல இடி இடிக்க ஆரம்பிக்குது, இடம் இருட்டாகிட்டே இருக்கு. இப்போ அந்த பொண்ணு கிட்ட அவங்க அப்பாவோட உடல் வருது. அவரு இந்த தீவுல இருக்காத, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த சத்தத்தை கேட்ட அந்த பொண்ணு பயந்து போறா. இப்ப அந்த பாட்டி பயப்படாதமான்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட தோல் மேலேயும் கை இருக்கு. நீங்க மேல பிடிச்சிட்டு இருக்கேன்னா கை யாரு கொடுக்குறதுன்னு பார்த்தா அந்த பேயோட கை, அது பார்த்து பயந்து போயிடறா. இப்ப அலறி கத்த ஆரம்பிக்கிறா. பின்னாடி அந்த பேயோட உருவம் அவளுக்கு தெரியுது. இரவும் இதோட போது ரெக்கார்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த கிளிக் எடுத்துட்டு வந்து டவுன்லோட் பண்றாரு. இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாவே ரெக்கவர் ஆகிட்டே இருக்கு. அப்படி ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும் போது ஹீரோ கிட்ட நான் மன்னிச்சிட்டு, நீ பீப்புளை விட்டு விலகி இருப்ப நான் சொன்னேன், ஆனா உண்மை அது கிடையாது, நீ எல்லாருக்கும் நீ பார்த்த விஷயத்த காமிக்கணும்னு செய்யற, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போதுதான் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஹீரோனே எதுக்கு இந்த வீடியோ ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றீங்கன்னும் போது, உங்க அப்பா இறந்தது இந்த இடத்துல தான், இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னா ஹீரோ இந்த இடத்த ரெக்கவர் பண்ணா தெரிய வரும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோ கிட்ட போய் ஹீரோனே பேசுவா. நாளைக்குள்ள அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல, ஆனா இப்ப என்னோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு, அப்பா என்ன விட்டு போயிட்டாரு, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், இப்ப என் அப்பா இறந்தது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு போது, ஆனா நீ தானே உங்க அப்பா ஏன் இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் போது, உண்மைதான் நான் ஒரு பயந்தேன், ஏன் அப்பா இறந்தாரு, அவரை சுத்தி என்ன நடந்ததுன்னு இப்ப அது தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே இடத்துல இங்க அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தன் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து என்னதான் ஹீரோ செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இப்போ அந்த வீடியோ ரெக்கவர் ஆகி கிளியர் ஆயிருக்கும். இது எல்லார்கிட்டயும் சொல்லாம சரி அதுல என்னதான் இருக்கு அவன் வந்து பார்க்கணும்னு சொல்லி டிவைஸ் ஆன் பண்ணி அதை பார்த்துட்டே இருக்கும் போது அவனை சுத்தி நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு உங்க டீம் அது ரெக்கவர் ஆயிருக்கும் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அவன் ஃப்ரெண்ட் அங்க இருக்க மாட்டான். இப்ப ஹீரோவும் சிஸ்டம்ல
என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாரு. அப்ப என்ன ஆயிருக்கும்னா, இவங்க ஃப்ரெண்ட் அந்த சிஸ்டர்லாம் பாத்துட்டே இருக்கும்போது இப்ப டக்குன்னு அவங்க முன்னாடி அந்த பேய் வந்து நிற்கும். பயந்து போயிடுவாரு. அவங்க டீம்ல இருக்கவங்க, சார் என்னது இது, நம்ம இருங்க அது ஃபுல்லா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவருக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல அந்த ரெட் கலர் கதவு இருக்கும். அவர் ஃப்ரெண்டும் என்ன இந்த கதவுன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போவாரு. இப்ப அவரை சுத்தி தண்ணியா இருக்கும், அந்த கதவு இருக்கும். அவருக்கு முன்னாடி ரெட் கலர் ஆடை போட்டு அந்த பேய் இருக்கும். அது அப்படியே தண்ணியில போட்டு முழுகடிச்சு சாகடிச்சிடும். இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போயிடுவாங்க. ஏதெல்லாம் நடக்குதுன்னு போதுதான் அங்க இருந்து ஒருத்தரும் இப்ப அந்த ஸ்கிரீன்ல அந்த பேயோட உருவமே இல்ல பாருங்களேன், நம்ம வந்து எல்லாம் பயந்து போயிடுவாங்க. ஹீரோயின் இருங்க உங்க சேர் கிட்ட ஏதோ இருக்குன்னு இழுத்து பார்த்தா ஒரே முடியா இருக்கும். அப்ப அந்த பேய் தான் இங்க எல்லாரையும் ஏதோ பண்ணுதுன்னு சொல்லி அவங்க பயந்து போயிடுவாங்க. அதே நேரத்துல அந்த தாத்தா வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு லேடி இருக்காங்க. அவரும் வணக்கம் சொல்லிட்டு நகர்ந்து போறாரு. பார்த்தா அங்க எந்த ஒரு உருவமும் இல்ல. இப்ப நைட் இந்த கிராமத்துல இருக்கவங்களாம் அப்படியே வேலை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேர் சமட்டைட்டா இருப்பாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு மரத்துக்கிட்ட ஒருத்தர் வாமிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு. இப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு அவர் மேல பார்த்தா அந்த பேய் அவர் தலையை பிடிச்சி அப்படியே மரத்து மேல இழுத்துட்டு போய் கொலை பண்ணிரும். வாமிட் பண்ணவர் என்னடா அது சத்தம், திரும்பி பார்த்தா அவரோட மண்டையில ரத்தம் சுட்டிக்கிட்டே இருக்கும். அவரோட ஃப்ரெண்டு இறந்து போனதை பார்த்து அலறடிச்சு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருப்பாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு ஃபியூனரல் எல்லாம் இருக்கும், எல்லாருமே வருவாங்க. அப்போ ஈரோடு ஆபீஸ வேலை பார்த்துட்டு இருந்த அந்த தாத்தா இங்க வரும்போது எல்லாமே கல்லால அவர் அடிக்கிறாங்க. ஏன்டா இங்க வர, எல்லாம் உன்னால்தான் சொல்லி அவரை திட்டுறாங்க. அந்த சாமியார் பாட்டியும் ஏன்டா இங்க வர அப்படின்னு கேட்கும்போது, என்னமா சொல்றீங்க, என் கிளாஸ்மேட்ல இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவனே என் ஃப்ரெண்டு தானே, நான் வரக்கூடாதான் போது அவங்க யாருக்கும் எனக்கு பிடிக்கல. சரி நான் கேட்கிற கேள்விக்கு பதில மட்டும் சொல்லு, நீ அங்க வேலை பாக்குறால அந்த பசங்க அந்த சிஸ்டத்தை வச்சு என்னதான் பண்றானுங்க அப்படின்னும் போது அவர் சைலண்டா இருக்காரு. இப்ப அடுத்தவங்க அந்த குட்டி பொண்ணு அந்த தாத்தா மாதிரியே அங்க இருக்க சிலைக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோனே வரா. நீங்க தான் இருக்கியானா உன்ன தெரியுதான் எங்கன்னும் போது அவங்கள பார்த்து அந்த குட்டி பொண்ணை பயந்து ஓடிட்டு இருக்கா. இப்ப அந்த தாத்தாக்கான உணவு எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக வரும்போது அவர் காட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருப்பாரு. எங்க போறாருன்னு ஃபாலோ பண்ணிட்டே போனா அங்க உண்மையாவே அந்த ரெட் கலர் கதவு இருக்கும். அந்த கதவு கிட்ட அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருவான். இப்போ அந்த பாட்டியும் ஹீரோவையும் அவங்க டீமையும் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு டிராயிங் வச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற பொண்ணோட பேரு இமாச்சோ. இவதான் இந்த கிராமத்துக்கு சாபம் கொடுத்தவ. இவளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இந்த கிராமத்துல ஏழையா சேர்ந்த ஒரு பொண்ணு இருப்பா. அவ ரொம்ப அழகானவ. அவ இங்க இருந்த ஒரு பணக்காரங்க தோட்டத்துலதான் வேலை பார்த்திருந்தா. அப்ப அந்த ஓனர் அவகிட்ட தப்பா நடந்துட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஓனரோட மனைவி அவ மேல ரொம்ப கோவம் அடைஞ்சாங்க. நீ அழகா இருக்கனால தானே என் கணவர் உன்னை தேடி வராங்க சொல்லி அவளை அடிச்சு சித்திரவதை பண்ணி அவளை அந்த கதவுல கட்டி போட்டு கொடுமை பண்ணாங்க. மக்கள் எல்லாம் கல்லால அவளை அடிச்சாங்க. ஒரு பாவம் பண்ணாத அந்த பொண்ணு ரொம்ப வேதனைய அனுபவிச்சா. அப்ப அவங்க தண்ணி அதிகமா வர வர அவ அந்த கதவுலயே மாட்டிட்டு உயிரை விட்டு இறந்து போயிட்டா. அவ இறந்த பிறகு அவளோட சாபம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகரத்துக்கு வந்தது. மக்கள் எல்லாம் வினோதமான வியாதியில இறந்து போனாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணோட சாபம் தானே எல்லாம் சொன்னாங்கன்னும் போது அங்க இருந்த பொண்ணு, அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரோட சாப காரணம் அந்த பொண்ணு தானா, இந்த கதை உண்மைதானா அப்படின்னு கேட்கும் போது அந்த பாட்டி, நான் சொன்ன கதை உண்மையான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு சோகமான ஒரு பொண்ணோட ஆத்மா இருக்குன்றது உண்மை, அவளால நிறைய பேர் சாகுறதும் உண்மைதான் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணோட ஆவி எங்கதான் சுத்திட்டு இருக்கணும் போது இந்த உலகத்துல இங்கேயும் அங்கேயும் ஒரு இடம் இருக்கு. அங்க இருந்து அவ இங்க வந்துதான் எல்லாரையும் கொலை பண்றா. சோ அவ டிராவல் பண்ற அந்த பாதையை நம்ம மூடணும்னா அவ இங்க வரமாட்டான போது ஹீரோ அது எங்க இருக்கணும் போது அது எனக்கு தெரியல, ஆனா எல்லாருக்கும் 2 உலகம் இருக்கு. அந்த உலகத்தோட கனெக்ஷன்ல தான் ஒரு இடத்த விட்டு இன்னொன்னு இடத்துக்கு டிராவல் ஆகி வருவாங்க. அதை நீதான்ப்பா கண்டுபிடிக்கணும்ன்றத அந்த பாட்டி சொல்லுவாங்க. இப்ப அவங்க டீம்ல இருக்க ஒரு பொண்ணு குளிச்சுட்டே இருக்கும்போது அவளுக்கு நிறைய அமானுஷமான விஷயம் நடக்கும், பயந்து போயிருவா. அவ மட்டும் இல்லாம டீம்ல இருக்க நிறைய பேருக்கு அந்த பேயோட ஆத்மா கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப சோகமா தான் இருக்கு. ஏன்னா அவளுக்கு நிறைய கொடுமை நடந்திருக்கு. அதனால எனக்கு அவ ஒரு பேயாவும் இல்ல ஒரு பயங்கரமான விஷயமாவும் தெரியல. ஆனா இந்த சிஸ்டத்துக்குள்ள அவ எப்படி வந்தான்னு தெரியல. நான் அவளோட இடத்துக்கே போய் அந்த பாதையை மூடுறேன் அப்படின்னும் போது எல்லாமே பயப்படுவாங்க. இல்ல நீ போகாத, உனக்கு எதாவது ஆயிடுமான்னு கவலைப்படாது, இதை உருவாக்குன நான் தானே, இதை எப்படி முடிச்சுக்குன்னா எனக்கு தெரியும் சொல்லி ஹீரோ சிஸ்டத்தெல்லாம் மாட்டிப்பாங்க. கடைசியில ஹீரோனு கிட்ட இன்கேஸ் நான் உங்க அப்பாவை பார்த்தா அவர்கிட்ட நான் எதாவது சொல்லணுமான போது அதெல்லாம் வேணாம், நீ உயிரோட திரும்ப வந்தாலே போதும் அப்படின்றத ஹீரோனே சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ அந்த டிவைஸ் போடும் போது அவரோட ஃப்ரெண்டோ நானும் உனக்கு துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவரும் டிவைஸை போடும் போது இப்போ அவங்க ஃப்ரெண்டோட எடுத்து பேசிட்டே இருக்கும் போது பேய் டக்குன்னு அவளை தண்ணியில இழுத்துட்டு போயிடும். அவளை காப்பாத்துமே சொல்லி ஹீரோ அவரோட சிஸ்டத்தை மட்டும் ஆன் பண்ணிப்பாரு. இப்போ தண்ணி கிட்ட போறாரு. அவளோட ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப அவரு தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டே போகும்போது அந்த பேய் அவளை தண்ணிக்குள்ள முழுக அடிச்சுட்டு போகுது. அந்த பேய் கிட்ட இருந்து அந்த பொண்ணை இழுக்கிறாரு, ஆனா அவளை காப்பாற்ற
முடியல. அப்போ அவர் அந்த பேய் கிட்ட இருக்கிற சங்கிலியை புடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த கதவுல கட்டி வைக்கிறாரு. அந்த பொண்ணு இப்போ டக்குன்னு வெளியே வந்துடுறா. ஆனா ஹீரோ திரும்ப முடிக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒருவேளை இந்த சிஸ்டம் நம்ம ஷட் டவுன் பண்ணலாமா, அப்ப ஹீரோ வெளியே வந்துருவாங்களான்னு ஒருத்தன் கேட்பாங்க. ஆனா இன்கேஸ் நம்ம ஷட் டவுன் பண்ணோம்னா ஹீரோ திரும்பி வராம போயிட்டாருன்னா, இதை ஷட் டவுன் பண்ணி ஹீரோ கூட சேர்ந்து அந்த பேய வந்துருச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது, வேற ஏதாவது வழி பார்க்கணும் போதுதான் ஓகே அந்த கதவு மாதிரி இங்க ஏதாவது இருக்கா நம்ம தேடணும் போதுதான் மத்தவங்க எல்லாமே ஆமா இந்த இடத்துல அந்த கதவு எங்கேயோ இருக்கு நான் கேள்விப்பட்டேன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் அந்த இடத்த நோக்கி போறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு காட்டு வழியா அவரு போயிட்டு இருக்காரு. அதே இடத்துல எங்க ஹீரோ முழிப்பே வரல, என்ன பண்றதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ சடனா அந்த இடமே இருட்ட ஆக வைக்குது. அந்த கதவு ஹீரோட ரூம் கிட்ட இருக்கு. இப்போ தண்ணிக்குள்ள அந்த போய் அப்படியே ஹீரோ பிடிச்சி திரும்பவும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அதே இடத்துல இங்க அவரோட ஃப்ரெண்டும் அந்த தண்ணி கிட்ட இருக்கிற அந்த கதவை பாத்துருவாரு. அவர்கிட்ட இந்த கத்தியை வச்சு அந்த கதவையை உடைக்க முயற்சி பண்ணுவாரு. அப்படியே உடைச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப அந்த பேய் அவரும் தண்ணிக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போயிடுது. ஆனா அவர் பாதியை உடைச்சு வச்சனால அந்த கதவு விரிசல் விட்டு விட்டு மொத்தமா கீழே விழுந்துடுது. இப்ப ஹீரோ கணத்தை இருந்து பாக்குறாரு, அவர் வெளியே வந்திருப்பாரு. ஆனா அவர் வரதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா அந்த தாத்தா என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த டிவைஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட அந்த கட்டையை வச்சு அடைச்சு உடைச்சிடுவாரு. ஹீரோகிட்ட அவரும் இந்த டிவைஸ் இருக்குனால தானே இந்த பிரச்சனை, இதை உடைச்சிடுறேன் தம்பி, இவ்வளவு நாள் நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே போயிடுவாரு. ஆனா ஹீரோ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அந்த டிவைஸை மொத்தமா உடைச்சிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் சோகமா இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன ஃப்ரெண்ட் இன்னும் வரல, அவனுக்கு என்னாச்சு நாங்க பாக்கணும்னு சொல்லி எல்லாம் வெளியே போவாங்க. இப்ப ஹீரோ ஆல்ரெடி அவங்க மேம் சேவ் பண்ணி வச்ச மெமரிஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதுதான் இந்த வயசானவரோட மெமரின்னு ஒன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதையே நான் இவ்வளவு நாள் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஆன் பண்ணி பாப்பாரு. இப்ப ஹீரோனையும் அந்த பாட்டி கிட்ட போவாங்க, அந்த தாத்தா பத்தி கேட்பாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன ஆயிருக்கும்னா அந்த தாத்தாவோட சின்ன வயசுல அவங்க அம்மா நிறைய பேருங்கிட்ட தவறா நடந்துகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த குட்டி பையனோட அப்பாவும் அவங்க அம்மா விட்டு அவர் காணாம போயிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி இறந்து போயிருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இவன் மோசமானவ, ஆண்கள் கிட்ட எல்லாம் தப்பா நடந்துக்கிறான்னு சொல்லி அவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க, கல்யாணம் அடிச்சாங்க. ஊர் மக்கள் எல்லாமே இவ இமாச்சா இவகிட்டதான் அந்த ஆத்மா சுத்திட்டு இருக்கணும்னு நினைச்சாங்க. இதனால சின்ன வயசு அந்த பையனை எல்லாமே ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அவனை கண்டாலே எல்லாம் கல்லால அடிப்பாங்க. இப்படி வருத்தப்பட்டு கஷ்டத்துல அந்த பையன் இருக்கும் போது அவங்க அம்மா வினோதமா பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட நடவடிக்கை சரியில்லை. ஒரு நாள் அவங்க உங்க பையன் கிட்ட என்ன கொலை பண்ணிருன்னு சொல்லிட்டு அமானுஷமா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல, ஆனா எல்லாம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு ஹீரோனி கிட்ட அந்த பாட்டி கதையா சொல்லிட்டு இருக்காங்க. அதே இங்க அந்த தாத்தாவும் வீட்டுக்கிட்ட பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு வருவா. நான் உள்ள வரலாமா நம்ம போது இப்போ அந்த பொண்ணை உள்ள வச்சு ஒரு கதவை சாத்திட்டு வெளியே போறேன். அந்த பொண்ணு இருங்க தாத்தா என்ன விட்டுட்டு எங்க போறீங்கன்னு போது இம்மாயா உள்ளதா இருக்கா, நீ ஒன்னும் பயப்படாத, அவ இந்த உலகத்துக்கு எல்லாரையும் அழைச்சிடுவா, அதை நான் உடனடியா நிறுத்தணும், உன்னை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அவரு வேகமா வெளியே ஓடி போறாரு. இங்க ஹீரோனியும் அந்த தாத்தாட்ட பேசணும்னு சொல்லி வீட்டுக்கு வர வந்து பார்த்தா அந்த கதவு லாக் ஆயிருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு உள்ள பயந்துகிட்டு இருப்பா. அந்த இடத்துல அந்த இமாச்சாவோட போட்டோஸா இருக்கும், மெழுகெல்லாம் ஏத்தி வச்சிருப்பாங்க. என்ன இது வினோதமா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு எனக்கு பயமா இருக்குவா, நீ கவலைப்படாத நான் கூட இருக்கேன் நம்ம போது இப்போ அந்த ஓவியம் கீழே விழுகுது, அந்த செவுத்துல விரிசல் விட ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயம் இருக்கு, அவங்க இறந்து போன அம்மாவோட சடலம் அந்த கதவுக்குள்ளதான் அவரு வச்சிருப்பாரு. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ அவரோட ஃப்ரெண்டை தேடி தண்ணி கிட்ட வந்து பார்த்தா ரெண்டு இறந்து போன சடலத்தை அவங்க பார்த்து பயந்து போய் சோகமா இருப்பாங்க. இங்க அந்த வயசானவரை அந்த சாமியார் பாட்டியை பார்க்க போறாங்க. அவங்களும் இந்த இமாச்சா உன் அம்மாவை பைத்தியமாக்குனா இப்போ நீயும் அவ பேச்ச கேட்டுட்டு போறல, அதெல்லாம் பண்ணாத, பைத்தியக்காரத்தானும் போது என்ன மன்னிச்சிருங்கம்மா, இந்த விஷயத்த பண்ணாதான் அவளோட கோவத்தை என்னால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துட்டு மலைக்கு மேல போறாரு. அவர்கிட்ட நிறைய பேப்பர்ல செஞ்ச பொம்மைங்களா இருக்கும், அதெல்லாம் பறக்க விட்டுட்டு இப்போ அம்மா ரொம்ப நாள் எனக்காக வெயிட் பண்ணீங்களே, உங்களை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மலையில இருந்து கீழே குதிச்சிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இமாச்சான்றது என்னோட அம்மா, அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இமாச்சான்றது ஒரு பேய், அது இவருக்கு தெரியல. இப்ப ஹீரோனே அந்த குட்டி பொண்ணு தண்ணி கிட்ட நடந்து வரும்போது அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடஞ்சு போன கதவை தண்ணியை விட்டு வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு இழுத்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்க முயற்சி பண்ணும்போது இப்ப அந்த பேய் அவங்க 4 பேர் கிட்ட இருந்தோம் அந்த கதவை வெளியே வராம இழுக்க முயற்சி பண்ணும்போது இப்ப டக்குன்னு அதோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ அந்த டிவைஸை போட்டு அந்த பேயோட கையை பிடிச்சி திரும்ப தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போறாரு. இப்போ அவங்க அந்த கதவை எரிச்சிடுறாங்க. அதை எரிக்கும் போது அந்த பேயோட ஆவியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள எரிஞ்சு மறைஞ்சு போயிடுது. இப்ப ஹீரோ கணத்தொடர்ந்து பாக்குறாரு. அந்த பாட்டி சொன்ன மாதிரி வேற ஒரு உலகத்துக்கு இவர் வந்திருப்பாரு. இந்த இடம் தனிமையா இருக்கு, நான் தனிமையா தான் எதிர்பார்ப்பேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, இதுக்கடுத்து என் வாழ்க்கை இங்கதான் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு அவர் திரும்ப தண்ணிக்குள்ள உள்ள போறாரு. போயிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு குரல் கேக்குது, ஹீரோனோட குரல் தான்.
என் கையை பொடின்றாங்க. ஹீரோவும் கையை பிடிக்கிறாரு. இப்ப டக்குன்னு அவங்க தண்ணி விட்டு வெளியே வந்துட்டாரு. நீங்களும் கவலைப்படாத, நான் கூடயே இருப்பேன்றதை ஹீரோனி சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் சேர்ந்து அந்த தீவை விட்டு கிளம்பி கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி கப்பல்ல போயிட்டே இருக்கும்போது ஹீரோனி நீ உனக்கு கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க வெட்டின அந்த கதவு இன்னுமே அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நின்னுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப அவங்கள சுத்தி நிறைய அமானுஷமான குரல் கேக்குது. ஹீரோவும் கையை கோத்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்னா அந்த பிரச்சனைய சரி செய்வோம் அப்படின்ற மாதிரி கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. படத்தோட லாஸ்ட்ல அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு அந்த தாத்தா மாதிரியே கையில அந்த மியூசிக் வச்சுட்டு அந்த ரெட் கலர் கதவை பார்த்து வாசிச்சுட்டே இருக்கா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதவு கிட்ட போய் அவ அப்படியே முழுகி போயிடுறா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செவரிஞ்சு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல சயின்ஸ் ஃபிக்ஷனும் பேய் படத்தையும் மிக்ஸ் பண்ணி வித்தியாசமா எடுத்திருந்தாங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்கு வரேன். Until then, bye bye.